மதுரை ஆனையூர் அருகே அமைச்சர் மூர்த்தியின் ஓட்டுநரின் விலை உயர்ந்த கார் திடீரென பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. மதுரை ஆனையூர் அருகே சங்கீதகர் 2வது தெரு பகுதியில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 விலை உயர்ந்த சொகுசு கார் எரிந்து நாசம். மதுரை தல்லாகுளம் தீயணைப்புத் துறையினர் கடும் போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். மதுரை ஆனையூர் சங்கீதகர் 2வது தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பாபு. இவர் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியிடம் கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவரது வீட்டின் அருகிலுள்ள ஷெட்டில் தனது விலையுயர்ந்த டாடா சபாரி மற்றும் அருகில் குடியிருக்கும் கனி என்பவரது எக்ஸ்யூவி காரையும் கார் செட்டில் நிறுத்தி வைத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று மதியம் சுமார் 2 மணியளவில் எதிர்பாராத விதமாக கார் செட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் செட் முழுவதும் கூரை கொட்டகையால் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென தீப்பற்றி எரியத் தொடங்கியது. இதை அறிந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக தீயை விரைந்து அணைக்க முயற்சி செய்தனர். இருப்பினும் தீயானது அதிக அளவு பற்றி எரிந்ததால் உடனடியாக தல்லாகுளம் தீயணைப்பு படையினருக்கு தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். வெயிலின் தாக்கத்தினால் கார் செட்டின் கூரை எரிந்து தீப்பிடித்ததா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து கூடல்புதூர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தியின் கார் ஓட்டுநராக பணிபுரியும் பாபுவின் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்ட கார் தீப்பற்றி எரியத் தொடங்கிய சம்பவம் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்போது கார் செட் கூரை திடீரென்று தீப்பிடித்து எரியத் தொடங்கிய காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது. சரி, உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.